जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சார்? நான் இப்போ நீங்க வேலை செய்யறீங்க, வேலை செய்யற இடத்துல பாராட்டும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமையை காட்டக்கூடிய ஒரு டைமிங் வந்தாச்சு. என்னுடைய டைம் ஸ்டார்டட்ரா, இப்ப நீ பாடுறா அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வரும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்கும். சக ஊழியர்களின் பொறாமையை கவனிக்கவும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு லைனும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழில் நம்பிக்கை வைத்து கையெழுத்திடும் முன் ஆவணங்களை சரிபார்க்கவும். உணவு, ஆடை, அழகு மற்றும் பெண்கள் சார்ந்த தொழில்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படலாம். இந்த வாரத்துல உங்க குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கலாம். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு முக்கியமா எடுக்கலாம், அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசிக்கு முக்கிய முடிவு எடுக்கலாம். இந்த ரெண்டு பேருமே எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே போல கிருத்திகை நட்சத்திரம் இப்ப எடுக்க முடியாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருமணமானவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. கடந்த கால குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். சரி பரவாயில்ல, பாஸ் இஸ் பாஸ், இதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். எதிர்பாராத பணவரவு, சொத்து உண்டு. சேமிப்பு உயர தொடங்கும். ரெண்டாவது நிலம், வீடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்னொன்னு, இந்த வார ராசி பலன்ல ரிஷபராசி யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம். அனைவரையும் எளிதில் நம்ப வேண்டாம். நண்பர் பெயரில் வரும் பண உதவி, கோரிக்கைகளில் கவனம். நண்பர்கள் மூலமா வர சில விஷயங்கள்ல வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கவும். அதே போல வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். தங்கம், ஆடை, அழகு பொருட்கள் வாங்கும் யோகம் உள்ளது. சில விஷயங்கள்லாம் உடல் நலத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் விரைவில் சரியாகும். அதிர்ஷ்ட எண்கள் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி, அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை. நீங்கள் அமைதியாக காத்திருந்த ஆசைக்கு இந்த பிரபஞ்சம் பதில் சொல்ல போகிறது.
சில விஷயம் நீங்கள் ஆசையை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ எனக்கு இது கிடைச்சா நல்லது, எனக்கு இது கிடைச்சா நல்லது, நான் இப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகிறது. ரிஷபராசி, உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் மதிப்பை உணரும் காலம் தொடங்குகிறது. என்ன நீ மதிக்கல, ஆனா உன்னை மதிக்கிறதுக்கான ஒரு காலம் துவங்கியாச்சு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு. ஸோ கவலைப்படாது. மகாலட்சுமி வழிபாடு செய்யறது நல்லது. ஏழை பெண்களுக்கு வெள்ளை நிற பொருட்கள் தானம் செய்வது நல்லது. பணவரவு மற்றும் குடும்ப நிம்மதி அதிகரிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அரசு அதிகாரிகள், ரெண்டாவது இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ் சம்பந்தப்பட்டவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் வேலையில கொஞ்சம் நுணுக்கம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சிறு மனக்கசப்புக்கள் மறையலாம். நீ சொல்றது நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு சரியா இல்லை, அது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் வரும். அதுலேயும் ரிஷபராசி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், எதையுமே கொஞ்சம் நேர்மையாக கையாளக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள், சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த நேர்மைக்கும் ஒரு பங்கம் வரக்கூடிய வாரமாக அமையும். ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் பார்த்து பேசுங்க, பார்த்து நடந்துக்கோங்க. ஒன்று. இதுலேயே நான் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாவிடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு, கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒரு ஃபைல் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று மிரட்டிட்டு போவாங்க. மிரட்டுதல் உண்டு, மிரட்டுற வாரம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரிஷபராசி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது, இப்போ இந்த காணொலி உங்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னு சொன்னால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.